வணக்கம். கிட்டத்தட்ட 18 அதிகாரிகளை கூண்டோடு மாற்றப்பட்டுள்ளனர் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடியே நான் வீடியோ போடணும்னு இருந்தேன். சில வேலைகள் இருந்தனால நேரத்துக்கு போட முடியல. இந்த கூண்டோடு அப்படின்னா நான் கிளி கூண்டில் இருந்தாங்க அவங்க சொல்லுவாங்க. 18 ஆஃபீஸர் தானே, அது எப்போவுமே ரொட்டீன் ஒர்க்கு தான். அதாவது டியூ டு அட்மினிஸ்ட்ரேஷன் கிரவுண்ட்ஸில் தான் மாற்றிருக்காங்க. நான் கூட சொன்னேன், இந்த மாதிரி சந்தீப் ராய் ரத்தோர் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அதனுடைய இதில் தான் மாற்றிருக்காங்க அப்படின்னு கூட சொன்னேன். அதுவும் ஒரு காரணம். ஆனால் அதுவே காரணம் அல்ல. அப்படியா இருந்தால் அவர் வந்து டம்மி போஸ்ட்டில் போட்டிருக்கணும். சந்தீப் ராய் ரத்தோரை பிடிசிக்கும் போலீஸ் ட்ரைனிங் காலேஜுக்கும் அகாடமிக்கும் சேர்மனாக போட்டிருக்காங்களே, டைரக்டராக போட்டிருக்காங்க. அது பெரிய போஸ்ட், அது ரொம்ப பேருக்கு தெரியாது அதெல்லாம். அதுக்கப்புறம் நார்த் மெட்ராஸ் அடிஷ்னல் கமிஷனர் ஆஸ்ரா கார்கை மாற்றிருக்காங்க. மாற்றி அவர் வந்து டம்மி போஸ்ட்டை போட்டுருந்தா பரவாயில்ல. ஒரு ஹோம் கார்டுக்கோ இல்லை ஏஆர்லையோ ஏதாவது போட்டுருந்தா பரவாயில்ல. தமிழ்நாட்டினுடைய நார்த் ஜோனுக்கு ஐஜியாக போட்டிருக்காங்க. 10 மாவட்டத்துக்கு ஐஜி. அவர் பவர்ஃபுல் போஸ்ட் தானே. அப்புறம் என்ன அர்த்தம்? நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களாம் கவர்மெண்ட்டு. ஆனால் அப்படின்னு ஒரு காரணம் புரியுதுங்களா? அதெல்லாம் காரணம் கிடையாது, இவங்களா மாற்றுறது தான். இப்போ இவர் நம்ம வடக்கு மண்டல ஐஜி நரேந்திர நாயர் வந்து நார்த் மெட்ராஸ் அடிஷ்னல் கமிஷனாக போட்டிருக்காங்க. அவருங்க தார் டப்பா மாதிரி இருப்பார். அவர் நடக்கவும் முடியாது, ஓடவும் முடியாது. அதுவும் நார்த் மெட்ராஸுக்கு அவர் ஃபிட் பர்சனே கிடையாது. அவரை தூக்கி அங்கே போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு கண் துடைப்பு தான். அப்புறம் ஐஜி கண்ணன், சவுத் மெட்ராஸ் தென்மண்டல ஐஜி கண்ணனை வந்து இப்போ சவுத் மெட்ராஸ் அடிஷ்னல் கமிஷனாக போட்டிருக்காங்க. அவர் அமைக்க எவ்வளோ செட்டில் பண்ணுவார், எந்த மேட்டராக இருந்தாலும் சீரியஸாக விட மாட்டார். கொஞ்சம் திறமையான ஆஃபீஸர் அவர். அதனால் அவர் அங்கே போட்டிருக்காங்க. அது நியாயமான விஷயந்தான். ஒன்றும் பிரேமானந்த் சிங்கா அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமோ ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமோ அல்ல. ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கு, அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ எல்லாருமே சொன்னாங்க, இப்போ நாங்களும் சொன்னோம், நம்மளும் பதிவு போட்டோம். இந்த மாதிரி சிசி கேமராவில் வந்த குற்றவாளிகள் இவங்களை கைது பண்ணலை ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கில், அவங்க வேறு இவங்க வேறு அப்படின்னு எல்லா தலைவரும் சொன்னாங்க. காணொலி காட்சி எல்லாத்தையும் பேசினாங்க. நான் கூட பேசினேன், இப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னு. ஆனால் அதனை பற்றி அரசாங்கமோ புதியதாக பொறுப்பேற்று கொண்டிருக்கின்ற சென்னை கமிஷனர் அருண் அவர்களோ எதுவுமே சொல்லலை, அதை பற்றி எதுவுமே பேசலை. ஆனால் அந்த 11 அக்யூஸ்ட்டை வந்து கஸ்டடி எடுக்கணும்னு சொல்லிட்டு எக்மோர் கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதே அக்யூஸ்ட்டை தான் அவங்க எடுத்து விசாரிக்க போகிறாங்க. அவங்க வந்து நாங்கள் பொய்யான அக்யூஸ்ட்டு தான், நாங்கள் இது செய்யலை, இது எங்களுக்கு பின்புலம் வேறு, எங்களுக்கு பணம் கொடுத்தாங்க, நாங்கள் வந்து சரண்டர் ஆனோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா விசாரணை வேறு மாதிரியாக போகும். புரியுதுங்களா? அவங்க சொல்லலை அப்படின்னா இவங்களே அக்யூஸ்ட் ஆகி போட்டுற வேண்டியதுதான். இவங்க நாம் எழுப்பின சந்தேகங்கள், அரசியல் தலைவர்கள் எழுப்பின சந்தேகங்கள், அந்த சிசி கேமராவில் உள்ளது எதுவுமே எடுபடாது. இவங்க வைக்கிறது தான் முடிவு. ஏன்னா இதுவரை வந்து எதுவுமே சொல்லலை, போலீஸ் தரப்புலேருந்து எதுவுமே சொல்லலை. இப்போ எல்லோரும் சிபிஐ என்கொயரி வேறு கேட்டுருக்காங்க. அது இல்லாமல் ஏற்கனவே நம்ம 65 பேர் சாராய கேஸில், விஷ சாராய கேஸில் 3 பேர் டைரக்ஷன் கேட்டிருக்காங்க, சிபிஐ வேணும், ஹைகோர்ட்டில் போட்டிருக்காங்க. இப்போ அது அடுத்த வாரம் அதெல்லாம் எல்லா கேஸுக்கும் எல்லா பெட்டிஷனுக்கும் டிஸ்போஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹைகோர்ட்டில் அடுத்த வாரம். ஸோ இந்த நம்ம ஆம்ஸ்ட்ராங் கேஸில் கவர்மெண்ட்டு கட்டாயமாக சிபிஐ கொடுக்காது. கோர்ட்டுக்கு போனால் ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இறந்து போன பிறகு, நம்ம ஆம்ஸ்ட்ராங் இறந்து போன பிறகு பல விஷயங்கள் வெளியே வருது, பல சந்தேகங்கள் வெளியே வருது, பல பேர் பல விதமாக பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து போலீஸ் கண்காணிக்கணும். கண்காணித்து உடனே போய் அவங்கள போய் இது மாதிரி தப்பாக பேசணும்னு சொல்லிடக்கூடாது. என்ன தகவல் எடுத்துக்கிட்டு அது உண்மை நிலவரத்தை நீங்கள் வந்து விசாரித்து கண்டுபிடிச்சி கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் ரவுடிகளை ஒடுக்குவதற்குன்னு ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் அந்த டீமுக்காக ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்குது.
அந்த டீமை ஒழுங்காக செயல்படுத்த முடியாமல் வச்சுருக்கிறாங்க சென்னை காவல்துறையில். அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள், தேவையான வசதிகள் பண்ணி கொடுத்தா சிட்டியில் இருக்கிற ரவுடிங்களை அவங்களுக்கு பிடிப்பாங்க. 4 போலீஸ் ஸ்டேஷனு லிமிட்டில் ஒரு எஸ்ஐயை கொடுத்துட்டு 4 ஸ்டேஷன் நீங்கள் பார்த்துக்கப்பா அப்படின்னா 4 ஸ்டேஷன் லிமிட்டில் ஒரு 50 ரவுடி இருப்பான். சொல்லுங்கள், 50 ரவுடி இருப்பான். அந்த 50 ரவுடியை வந்து ஒரு எஸ்ஐ பார்க்க முடியுமா? சொல்லுங்கள், சும்மா போய் பார்க்க முடியுமா? அவன் கத்தி வச்சுருப்பான், அருவா வச்சுருப்பான், துப்பாக்கி வச்சுருப்பான். அந்த எஸ்ஐக்கு துப்பாக்கி கொடுக்கணும். நீங்கள் எல்லா வசதியும் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் அவங்க ரவுடிகளை கட்டுப்படுத்த முடியும். இப்படி ஒரு டீமை வச்சுக்கின்னு தேவையில்லாமல் அவங்கள வந்து வேலை வாங்குறது இல்லை. அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கறது இல்லை. கொடுக்காம மட்டும் வேலை செய்ய எப்படி வேலை செய்வாங்க? அவங்களுக்கு தகுந்த அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அப்படி செஞ்சு கொடுத்தா ரவுடிகள் ஒடுக்கப்படுவார்கள். அருண் அவர்கள் வந்திருக்காரு. நான் கூட கேட்டேன் என்ன ஒரு ஆஃபீஸர்கிட்ட, என்ன சார் இவர் வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் இல்லை போல இருக்கே அப்படின்னா, சேச்சா அப்படிலாம் நினைக்காதீங்க, வெரி குட் ஆஃபீஸர், சூப்பராக பண்ணுவார், நீங்கள் பாருங்கள், அது மாதிரி நீங்கள் தப்பாக பேசாதீங்க அப்படின்னாரு. சரிங்க சார் கேட்டுக்கணும். ஏன்னா என்கிட்ட சொன்ன அதிகாரி ஒரு நேர்மையான அதிகாரி. அதனால் அவர் சொன்னால் நம்ம கேட்கணும், மதிக்கணும். அதனால் இப்போது அருணை வந்து நம்ம வந்து இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. சரி என்ன தான் பண்ணுறாரு பார்ப்போம், வெட்டிடுவேன், முடிச்சிடுவேன், குத்திடுவேன், சாத்திடுவேன் அப்படிங்கிறார் இல்லையா? அவங்களுடைய மொழியிலேயே நான் பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப நல்லது. மக்களுக்கு வந்து நீங்கள் நல்ல விஷயங்களை பண்ணி கொடுத்தீங்களா ரொம்ப சந்தோஷம். இப்போ மக்களுக்கு பாதுகாப்பு வேணும், அதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் பண்ணி கொடுங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உண்மை குற்றவாளிகளை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தாதான் சென்னை மாநகர போலீஸுடைய மானம் காப்பாற்றப்படும். உண்மை குற்றவாளிகளை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கணும், புரியுதுங்களா? அதனால தான் உங்களை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் நம்ம முதல்வர் அவர்கள். அதனால் என்னுடைய ஃப்ரெண்டு டிஐஜி உங்களை ரொம்ப பாராட்டி சொன்னார். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுடைய காயினிங் பண்ணி கரெக்டாக அந்த அக்யூஸ்டை பிடிக்கணும். ஆனால் பூந்தமல்லி கோர்ட்டில் சரண்டர் ஆனவங்களும் பூந்தமல்லி சப்ஜெக்டில் போட்டாங்களாம். அந்த சப்ஜெக்டில் போய் இப்போ செக் பண்ணும்போது அவங்களோட சின்ன கைபேசி வச்சுருந்தாங்களாம், செல்ஃபோன். அது வந்து மிகப்பெரிய எவிடன்ஸு, அது கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க போலீஸ், அப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ரிமாண்ட் பண்ணும் போதே போலீஸ் எல்லாம் செக் பண்ணி தான், சிறைத்துறை செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அது எப்படி செல்ஃபோன் அங்கே போயிடுச்சு? இதெல்லாம் யாரை ஏமாத்துறாள்? இது உண்மையான விஷயமா? அப்போ உண்மையாக இருந்தால் அப்போ சிறைத்துறை குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா? சொல்லுங்கள். அப்போ தேவையில்லாமல் சிறைத்துறை மேலே நம்ம குற்றம் சாட்ட வேண்டியதாக இருக்குது. இது உண்மையாக இருந்தால் செக் பண்ணாங்கன்னா செல்ஃபோன் இருந்துச்சான். எப்படி செல்ஃபோன் இருந்திருக்கோம்? இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது உண்மையாக இருந்தால் சிறைத்துறை பாதிக்கும். உண்மை இல்லை, சும்மா கணக்கு காமிக்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போலீஸ் எப்பொழுதுமே நார்மலாக செய்கிற வேலை. எது எப்படியோங்க, ஒரு அரசியல் தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து தமிழகத்திலே அரசியல் தலைவர்கள் கொலை உண்டு கொண்டே இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக நேற்று சிவகங்கையில் டபுள் மர்டர் இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு. அது ஒரு திருச்சி பக்கத்தில் எங்கேயோ டபுள் மர்டர் நடந்திருக்கு. இது கொலைகள் சர்வசாதாரணமாக நடக்குது. இதெல்லாம் தடுத்து நிறுத்துறவுடைய பொறுப்பு, கடமை காவல்துறையிடம் இருக்கிறது. நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணால் தான் பொதுமக்கள் வந்து உங்களை நம்புவாங்க. பொதுமக்கள் நல்ல நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் அவங்கள பாதுகாக்கணும். மீண்டும் இன்னொரு காணொளி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.